வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ டாக்லாண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு டெட் ரப்பர் மேட்ச்னே சொல்லலாம். பட் இந்த ஒரு டெட் ரப்பர் மேட்ச்ல ஸ்ரீலங்கா 140 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ T20 மாதிரியே ஓடிஐலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த கன்சோலேஷன் வின்னை எடுத்துட்டாங்க. டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்காங்க. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், கேச்சிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நியூசிலாண்டை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு ஸ்ரீலங்கா. 290 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. அதுல பீக் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிசங்கா ஒரு நல்ல நாக் விளையாடினாரு 66, அண்ட் அதுக்கப்புறம் குஷல் மெண்டிஸ் ஒரு 54, அண்ட் க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஃப்ரம் லியோனெக்கி அவர் 53 அடிச்சாரு. அண்ட் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல மேட் ஹென்ரி ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல நிஜமா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அசிதா பெர்னாண்டோவோட ஃபென்டாஸ்டிக் நியூ பால் போலிங். டெரிஃபிக்கா போட்டாரு. ஒரு ஃபயரான ஸ்பெல்ல பார்த்த மாதிரி இருந்தது. அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. நிஷான் மலிங்காவும் இன் பிட்வீன்ல வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அவரும் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. So ஸ்ரீலங்கா will be happy with this massive win, but will be disappointed losing the series. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூசிலாந்து 2 சீரீஸையும் தட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்.